ஹாய், நான் தான் உங்கள் திரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் கடந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட்டையும், அந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சதா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் நம்ம தமிழ் சினிமாவில் 12 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் 11 படம் தியேட்டர்லேயும் ஒரே ஒரு படம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களை விட ஏப்ரல் மாதத்தில் தான் ரொம்ப கம்மியான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. முதல் வாரம் 4ஆம் தேதி 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் இஎம்ஐ, கமுகபி, தரைப்படை, சன் ஆஃப் காளிங்கராயன் இந்த மாதிரி 4 படங்கள் சின்ன பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படங்கள் எதுக்குமே தியேட்டர் அந்த அளவுக்கு கிடைக்கல. படமும் சரியாக ஓடலை. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால இந்த படங்கள்லாம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனில் த்ரிஷா பேராவும் அர்ஜுன் தாஸ் வில்லனாகவும் நடித்த இந்த படம் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸோடவும் ஒரு சில இடங்களில் நெகட்டிவ் ரிவ்யூஸ், மிக்ஸ்டு ரிவ்யூஸோட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் படம் பயங்கரமான பெரிய ஹிட் ஆச்சு. அஜித்தோட ஃபேன்ஸும் நிறைய ஃபேன்ஸ் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க தியேட்டரில். இந்த படத்தோட மொத்த வசூல் வேர்ல்டு வைட் 250 கோடிகளுக்கும் மேலே, தமிழ்நாட்டில் மட்டும் 152 கோடிகள் கிட்ட வசூலாகிருக்கு இந்த படம். இந்த வருஷத்தில் நம்பர் 1 இந்த குட் பேட் அக்லி படம் தான் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் மூலமாக இந்த படத்தோட வசூலை யாராவது பீட் பண்ணலாம். அடுத்து ஏப்ரல் 3rd வீக் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸுங்கிற ஒரு படமும் நாங்கள்ங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. அதில் 10 ஹவர்ஸ் கிரைம் த்ரில்லர் கதையோட ரிலீஸ் ஆச்சு. ஒரு சிலர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஜிபிஓ படம் வந்த அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனதால் இந்த படத்துக்கு அந்தளவுக்கு பெரிய தேட்டரும் கிடைக்கல. படத்துக்கும் ரிவ்யூஸும் அந்தளவுக்கு பெருசாக வரல. படமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்த படம் நாங்கள். அந்த படம் அவினாஷ் பிரகாஷ் அறிமுக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 3 பசங்களை வளர்க்குற கண்டிப்பான ஃபாதர், சிங்கிள் ஃபாதர். அதனால் பசங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அதை கதைக்களமாக கொண்டு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த நாங்கள். இந்த படம் பத்திரிக்கையில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஒரு சில விருதுகளும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வாங்கியிருக்கு. பட் இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக ஓடலை. அதுக்கப்புறம் ஏப்ரல் கடைசி வாரம் 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் 24ஆம் தேதி சுந்தர்சியோட கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வடிவேலும் சுந்தர்சியும் ரொம்ப வருஷம் கழித்து ஒன்றா நடிக்கிறாங்க. அதனால் அந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. படத்தோட மொத்த வசூல் 12 கோடி தான் வசூலாச்சு. படத்துக்கு போட்ட பட்ஜெட்டோட அந்த வசூல் கொஞ்சம் கம்மி தான். அதனால் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சுந்தர்சியோட கேங்கர்ஸ் படம் கூட 3 படம் ரிலீஸ் ஆச்சு. சுமோ, வல்லமை, வாங்கின வணக்கங்கண்ணா. அதில் சுமோ படம் சிவா நடிப்பில் ரிலீஸ் ஆக வேண்டியது ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. பட் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்ததால் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் வல்லமை, பிரேம்ஜி நடித்தார் அந்த படம். அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருந்தனால படம் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடுச்சு. அது கூட வந்த படம் வாங்கினா வணக்கங்கண்ணா, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். செந்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணார். அந்த படமும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருந்ததால் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது கூடவே ஓடிடியில் ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பேர் டெஸ்ட்டு. அந்த படத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த் இவங்களாம் லீடாக பண்ணியிருக்காங்க. படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்ததால் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நல்ல வேலை படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிருக்கும் படம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரே ஒரு படம் தான் பெரிய ஹிட் ஆகியிருக்கு. அது நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படம் மட்டும்தான். மற்ற படம்லாம் ஆவரேஜ், மிக்சடு ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் என்ஜாய் பண்ணி தியேட்டரில் பார்த்த படம் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. எல்லா நியூஸும் உங்களுக்கு கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். நானும் உங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய்.